போய் கேட்கணும் ஆபீசர் பெரிய புடிச்சு ஆபீசர் என்ன பண்றேன்னா மேல போட்டுடலாமா இல்ல ஸ்டாண்ட்ல போட்டுடலாம் பயா கிடையாது என்ன உங்கால ஆட்டத்தை கூட்டிட்டு வந்துக்கிறியா? கூட்டிட்டு வந்துங்கிறான் எங்க வீட்டுல நாலு பேரை கூட்டு வந்துங்கிறான். 4 பேரா? ஆமா. ஏண்டா எல்லாருக்கும் ஒரு ஆள் தாங்குவாங்க, உனக்கு எப்பறம் 4 பேர்? 4 பேருன்னு கேக்குறியா? யாரையான்னு கேக்குறியா? 4 பேரு. அத்தாண்டா யார் 4 பேரு? அதான் 4 பேரு. யாரையான்னு கேக்குறேன். பாரு, என் கூட்டுக்காரி ஒண்ணு, என் சம்சாரம் ஒண்ணு, எங்க வைஃப் ஒண்ணு, என் பொண்டாட்டி ஒண்ணு. அதுக்குதான் எங்க போகாதரா தம்பில வாடா ஒண்ணு நான் கூட்டின்னு போய் எப்படியா அந்த இடத்துல ஒண்ணு விட்டுருந்தா எப்படா இருந்தனுக்கா இன்னும் பார்த்தா சூப்பரா இருந்தனுங்க. அப்ப பயம் இல்ல கிருங்கோ. மேல மூடந்து ரைட்டு, கீழே மூடந்து கரெக்ட். என்னால என்ன மூடல, பின்னாடி மூடல. ஒண்ணு மேல மூடிச்சான், இன்னொன்னு கீழே மூடிச்சான், இன்னொன்னு மூடணுமா? மகாராஜா உனக்கு கை சும்மாதான் இருக்குது மூடுறதுக்கா? மூடி மூடா மூடிட்டா தூக்கி பின்னால மூடா. இப்ப சரியா போச்சு. சொன்னா கரெக்டா தோணும். ஏதோ தப்பு தண்டா எக்கு தப்பு யாரா கூட பேசணும். பையன் நல்ல பயந்த பையன். சூப்பர் சூப்பர். அப்படியே அதுக்குத்தான் ஆண்டி கோபம். பின்னால வா பின்னால வான்றான். அது சும்மா ஆண்டி கோச்சு போறான்.
அப்படி யாரு அப்பா யாரு அம்மா யாரு விளக்கம் கூட வேலை செய்யற எனக்கு கூட தெரியாது உங்க அப்பா யாருன்னா அவங்க அப்பா யாரு அதான் உங்க அம்மாவை பார்த்தோம் அது இல்லைன்னா உலகத்தான வாழ்க்கையே இல்லடா. ஆமா ஆமா அது இல்லாத்தானோ இப்ப எத்தனையோ பேர் எத்தனையோ விதமா பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றது பெருமாள் மாதிரி நான் கண்ணே இல்ல எப்படிடா பாஸ் நீ பெருமாள் தானே போ. அப்படியே எங்க அப்பா யாரு அதேதான் நான் யாரு நான் எப்பேற்பட்ட மன்னன் இந்த ராஜா பேட்டையில் வந்திருக்கிற பாதி ஆமாங்க ஆட்டாமை ஆமாங்க யாரு விளக்கம் ஆமா சொல்றேன் என்ன அப்படி சரி மாட்டோம் சிரிக்கிறாங்க ஏய் சக்கால்த்தீங்களா என்ன அப்படி சிரிக்கிறீங்க மக்கார் நீ கொண்டாரு கப்புன்னு அப்படி நான் யாரு விளக்கம் ஆமாங்க பயம் பயங்குதா மகாராஜா பையன் தான் பிடிக்குமா பையன் தான் பிடிக்குமான்னு என்ன இருந்து புளிச்சு இல்ல தொட்டு பேச மாட்டேன் அதானப்பா ரொம்ப கேவலப்படுத்த ஆரம்பிச்சுக்கிறாரு கொஞ்சம் பயங்குதா பாத்தியா மாதிரியே வந்து வந்து மாட்டி நான் எப்பயுமே நெஞ்சில் வைக்கிறதுல வைக்கிறேன் குஞ்சில் வைக்கிறது ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு அவளுக்கு பரன்னு மாட்டேன் கப்பா யாரு கொப்ப யாரு கப்பா திருதாட்சி மகிமணக்கம் கொப்ப திருடி போட்டா எப்ப திருடனா கேவலம் பண்றாங்க சாப்பாடு போட்டவங்க ரொம்ப சங்கடப்பட்டாங்க மகாராஜா சாப்பாடு போட்டவங்க ரொம்ப சங்கடப்பட்டாங்க இந்த பப்பனு பையன் சோத்துக்கு வரல அப்படின்னா அவன் போண்டாவுக்கு அவனுக்கு ஆவறதுங்க அதனால வந்து என்ன போண்டாவா அது எனக்கு உடம்புக்கு ஒத்துக்கிறதுல ஆமாங்க என் தாய் காந்தாரி உமால் காந்தி இருந்தா ஊருக்கு வந்து மாட்டார் பட்டேரும் போடுறது கப்பு நின்று போயிருக்கு அம்மா எப்பேருக்கு எந்தவன் தெரியுமா எப்பேருக்கு இந்த ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி என்னடா எங்க அம்மா 4-5 புளிங்க பெக்கிறவளா எங்க அம்மா புளிங்க பெத்துங்கிறதா சொன்னாவே நீலாம் பாவம் என்ன பண்ணி கம்மனி கண்ணுல உயிர் விட்டுறியோ கண்ணுல உயிர் விடுறியோ இல்ல சுண்ணில் விடுறேன் யாரு தம்பியா பிளட் பிரதர் ராஸ்கோல் அம்மா காந்தாரி அம்மா காந்தாரி எப்படி திருதாட்சி மகிமடக்கம் ஆமாங்க என் தாய் காந்தாரி அம்மையாளுக்கும் பல பிறந்திருக்கக்கூடியவர் எத்தனை பிள்ளைங்க எத்தனை பேர் கொஞ்சமாடா கண்ணா நாங்களாம் ரொம்ப இல்ல ஒரு
10 இல்ல, ஆ, 20 இல்ல, 20 இல்ல, 30 இல்ல, அதுக்கு கம்மியா? 40 இல்ல, ஆ, 50 இல்ல, ஆ, 60 இல்ல, ஆ, கொஞ்சமா அதுக்கும் கொஞ்சம். ஒரே ஆ, 100. உங்க அம்மா பெத்ததா? அம்மா தரப்பதா கொஞ்சமா மகாராஜா ஒரே 100. இல்ல உங்க ஒப்பனுங்க உங்க அம்மாளுக்கு அதே வேலை நின்றுட்டாங்களா? என்ன வேற? உங்க அம்மாள் ஆக்குறது உங்க ஒப்பனுக்கு ஓக்குறது. ஏய், உட்கார்ந்து சாப்பிடுறது சாப்பிடுறது. நாங்க 100 பேரா? ஆ, ஒரே 100. ஆ, எவ்வளோடா? ஒரே 100. ஓ, ஆமா ஆமா 10 எவ்வளோ மிச்சம் தானே, ஆமாங்க 20 ரொம்ப தானே. ஆமா நாங்க ஒரே 100. ஆமா ஆமா. கொஞ்சமா ஆ, எவ்வளோ? நம்மகிட்ட எல்லாம் அவ்வளோதான்டா இருக்காது நம்மட்டாக்கும். நான் என்ன சொல்றேன், இவன் என்ன சொல்றான்? குடு ரெண்டு. பாத்தியா? குடு அவளுக்கு 2. குடு 2. யாருக்கிட்ட என்ன பைசன்னு தெரியாது பேச 100 புளிங்க. யார் இவரு? பின்ன யார் இவரு? அவரு என்னன்னு தெரியல உனக்கு கூட சாப்பிடும் போது தான் தெரியும். சாப்பிடுறது. ஆ. இப்போ ஏதோ உனக்கு முன்னாடி சாப்பிட்டுங்கிற ஆளாட்டுங்குது சாப்பாடு. டேய், அப்படி 100 பிள்ளை, ஆ. 100 பிள்ளைக்கும் பல பிள்ளை. ஆ. என் பேர்வழி ஆ. ராஜாதிராஜ, ராஜா. ராஜ கம்பீர, ராஜா கம்பீர, ராஜ மார்த்தாண்ட, மார்த்தாண்ட, ராஜ கோலாகால, ராஜா கோலாகால, செட்டி ஜனாதிபதி, ஆ. நராதீபன், ஆமாங்க. நந்தவட்ட மாலை, ஆ. ஜோடி ஜோடியா ஆ. வளர்ந்திருக்கக்கூடிய ஆமா. துரை ஆ, துரியோதன மன்னன். துரியோதன மகாராஜருக்கு. துரியோதன மகாராஜா. யாரு? மகாராஜா. துரியோதன மன்னன் ஆமா. அப்படின்னு சொல்லிருக்கேன். ஆ. எங்கள் நாடு என்ன நாடு? என்ன நாடு? என் பேர் கொண்ட நாடு. சொல்லுங்க. எந்த ஆண்டு வருகிறேன்? ஆ, அது தெரியாத பாவம். பொன்னாச்சேரி மகாராஜா. அதான். வந்தறியாரே. மகாராஜா. ஏய் புல்வாயா கமெண்ட் பண்ற. அட டான்ஸ் போடு. அவன் யாரு? யாரு? அவன் ஆம்பல் தானே. பொம்பளையா? டவுட் இருக்குது வதற. ஆம்பளையா? நீ பாத்தியா? வரேன். ஏய் வாடா. கால் மாண்டா ஒருத்தனே. டேய். இல்ல யாரும் இல்ல நேரத்துக்கு போனா ரொம்ப தொலைவாட்டுங்குது ஊரு. பாக்க வந்து பாரு குச்சி கடிச்சு போற. எங்கள் நாடு 56 நாடு. 56 நாடு. 56 நாட்டுக்கம் ஆ, தலைநகர் எது? டெல்லி. ஆமாங்க. டெல்லி அஷ்னாபுரத்தில் ஆமா. 60 அடி தங்க சமாதானத்தை அமர்ந்து அமர்ந்து டெல்லி கம்பத்தை காலால் தாங்கி இப்படி காலால் தாங்கி நான் இப்ப அப்படி காட்டுறேன். இல்ல அப்படி ஒரு பாவனை. நீதியான சங்கோல கரத்தால் பிடித்து ஆமாங்க. அமர்ந்து ஆ, ஆட்சி செய்கிற போது ஆமா. என் கோட்டில பறக்கும் கொடி என்ன கொடி? ஆ, அரவ கொடி, ஆமாங்க. சர்ப கொடி, சர்ப கொடி, பாம்பு கொடி, ஆமா. பறவை கொடி. ஆகிட்டீங்க. இதெல்லாம் ஏன் கட்டினேன்? என்ன காரணம்? இப்படி சமாதானத்தில் அமர்ந்திருக்கிற போது ஆ, இந்த கொடி 56 நாட்டிலும் பறக்கும், ஆமா. என் கோட்டிலையும் பறக்கும். ஆமா. ஆனா எனக்கு முன்னால இருக்கக்கூடியவர் ஆ, யார் யாரு? யாரு? எவ்வாறாக ஆ, எப்படி இருக்கிறாங்க? இல்லைங்க. ஆனா
மந்திரியாரே மகாராஜா சமாதானத்தில் வந்திருக்கிற போது ஆமாங்க பக்கத்தில் சூழ்ந்து அமர்ந்து ஆமா ஆலோசனை சொல்லக்கூடியவர் யார் யார் யாரு எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க நடுவுடு தெய்வம் ஆ, பத்தாவராக சகனி மாமன் ஜெகனி மாமன் சல்லி மாமன் ஆமா அண்ணன் கர்ண ஆ, தம்பிமார் 99 பேர்களும் ஆமாங்க தாத்தா பீஷ்மாச்சாரியார் ஆ, குருவாச்சாரியார் ஆமா துரோணாச்சாரியார் ஆ, அஸ்வத்ராமன் ஆமா குருப்பெரியோர் ஆகட்டுங்க யானப்படை ஆமா குதிரைப்படை ஆ, ஒட்டகப்படை ஆமா இதெல்லாம் அமைத்து ஆ, ஆட்சி செய்கிற போது ஆமா 1000 பேர் கொண்ட மன்னன் ஆ, 70 அடி உயரம் ஆமா மார்போ 60 அடி அகலம் ஆகட்டும் சரிகிராம வெங்கல சரிகிராம் ஆமா ஆனா இந்த கரம் எப்பேர் கொண்ட கை சொல்லுங்க இது என்ன கைன்னு தெரியாது ஆ, ஆனா அட கையில மந்திரியாரே மகாராஜா வணங்காபடி சாகர ஆமாங்க கையாகப்பட்டது ஆ, கனராகப்பட்ட கை ஆகட்டும் மகாராஜா ஆ, ஆ, இறைத்தால் சுரக்கும் தண்ணி ஆமா ஆட்ட மடியில் கறந்தால் சுரக்கும் பாரி ஆகட்டுங்க என் கை மட்டும் எடுக்க வளர்ந்துனே இருக்கும் ஓ அதுதான் கனராகப்பட்ட கை ஆமாங்க மகாராஜா ஆ. எது மேல வச்சாலும் ஆ. அது வளருமா ஏ, ஆ, நீ நினைக்கிற பாவம் ஆ, உனக்கு எது மேல வச்சா வளரணும் உனக்கு ஆசை இல்ல ஒரு பொருள் ஒண்ணு இருக்குது அதுதான் அது மேல வச்சா கொஞ்சம் வளருமான்னு தான் ஏன்னா ஆ. ரொம்ப நாளாவே அது பையனுக்கு ஏதோ ஒரு பொருள் வளர மாட்டுதான் ஆ, காலமா உடம்புல ஆமா உடம்புல சத்தியம் கறி ஏறிச்சு அதெல்லாம் பூரா ஏறி ஒண்ணு மட்டும் ஒண்ணு மட்டும் வளரவே இல்லை அது அவனுக்கு சந்தேகம் அதனால உங்க கையை போட்டு அது மாதிரி வச்சுக்கலாம் அந்த பையனுக்கு கொஞ்சம் பெருசானு எல்லாருமே ஆசைப்படுறேன் அது அப்படியே இருக்கும் அந்த பொருள் என்ன ஓ என்ன பொருள் மகாராஜா ஒரு கைய கொடுங்க அந்த பொருள் மேல வைக்கணும் ஆமா வச்சா பெருசாயிருது பெருசா ஏய் சூப்பரா கேளு சூப்பரா பெருமளா ஏய் மகாராஜா ஏய் ஓய். நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஆ இது எங்க வச்சா வளரும் எங்க பொன் பொருள் ஓ பொன் பொருள் காசு பணம் ஆகட்டுங்க நகை நட்டு ஆ தங்கம் வைடூரியம் ஆமா ஆமா பொண்ணு பொருள் ஆகட்டுங்க அது மேல வைக்கணும் ஆ ஏன்டா கொண்டு போய் எங்கடா வைக்கிறான்னு உனக்கு ஆசை அத்துப்படியா தேர்ந்து போயிடும் அப்படி பக்கத்தில் புடசூழ்ந்த அமர்ந்து ஆமாங்க ஆலோசனை சொல்லக்கூடியவர் ஆ அப்படி ஆலோசனை சொல்லியிருந்தாலும் ஆமா நான் எப்படி நம்ம ஆ இந்த உலக 56 நாட்டுக்கும் ஆமாங்க சேர அரசன் ஆமா ஆமா அரசனாக இருக்கிற போது ஆ ஆசை கொண்டு நாட்டை ஆளுகிறான் யாரா ஆ எதிரியானவன் யாரு யாரு பஞ்ச பணாதி பசங்க ஆமா ஆமா தேவடா பசங்க தாலுக்க தடா பசங்க ஆமா ஆமா அப்புறம் ஆ காற்றே பிறந்தவன் ஆமாங்க செடி செட்லே பிறந்தவன் ஆமா ஆமா அகில் பிறந்ததுங்க என்னதியா அகில் செடி அடியில செடி அடி வாக்கால எவனான நல்லதா போச்சு இப்ப சொன்ன பாரு ஆமாங்க அதை சொல்லாத யா இப்ப என்ன சொன்ன முதல்ல யாரு காதுக்காக சொல்லு காது கேட்காத மாதிரி அகில் பிறந்ததுங்க அது நாங்கடா ஓ நீங்க தான் அதில் பிறந்தது ஊருக்காக தெரிஞ்சு போகுது யாரு நான் காது கேட்டு போறாங்க அது சொல்ல செடிச்சாந்தில் பிறந்ததுங்க அவங்க அவங்க இது வஞ்சனை ஆ, எதிரி ஆமாங்க விடாமயாச்சு ஆமா 7 வயசுல வச்ச பகை ஆமாங்க உண்டோட அடிக்கணும் ஆமா ஆமா அப்படின்னு ஏன் காரணம் என்ன? என்ன காரணம் ஒரே பலாப்பழத்துக்கு வந்த பிரச்சனை ஆமா ஆ, ஆ, நாங்க எத்தனை பேர் 100 பேரு 100 பேரு ஆண்டவர் எத்தனை பேர் எத்தனை பேரு 5 பேரு ஆமாங்க திருத்தாத்தாரி சாத்தா எத்தனை பேர் ஆ 105 105 ஆமா இந்த கண்ணன் ஒரு பலாப்பழம் கொண்டாந்தான் ஆ அங்க படிக்கிறது நாங்க எத்தனை பேரு 105 பேரு அவன் கொண்டாந்தான் பாரு ஆ. அந்த சோழியை அறுத்து பார்த்தா ஆ. இந்த மாதிரி படிக்கிற இளம வயசு ஆமா நாங்க கேர்ந்த 105 ஆமாங்க அந்த சோழியை 105 ஆகட்டுங்க ஆளுக்கு ஒண்ணு சாப்பிடலாம்னு நான் சொன்னேன் ஆமா அந்த கரிமூஞ்சி பையன் பேமன் சொன்னா ஆ ஏய் ஓய் தாய் மேல பாதம் பண்ணு. ஆமா ஆமா இந்த
உங்க அம்மா வேற எங்க அம்மா வேற. ஆமா. பங்கு போடுறான். நான் சொன்னேன் தம்பி மான்றா நம்மளாம் ஒரு தாய் பிடிக்க மாதிரி இப்படி தட்டினேன். ஆமா ஆமா. நீ தட்டம் இப்படி தட்டம் பாரு. ஆமாங்க. இவன் என்ன பண்ணா ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கலாம்டா தம்பின்னு இப்படி தட்டம்னா பங்குனா பங்கு தெங்குனா தெங்கு பங்கு. அந்த கரிமூஞ்சி அவன் என்ன அடிச்சான். அடிச்ச உடனே என்ன ஆச்சு என்னது என்னன்னு தெரியலடா ஒரு நரம்பு வலியாத அளவுக்கு நிறன்னு பூச்சிருச்சு உனக்கா. அது மேல நல்லா செலா கை வச்சு வைக்கிறது. இப்பதான் அந்த செலாக்கு வைக்கிறது. அப்பெல்லாம் அந்த செலாக்கும் இல்ல புலாக்கும் இல்ல. சரி என்ன ஆச்சு சின்ன பையன் குன்னி பையன் கரிமூஞ்சி அடிச்சுட்டானே அப்படின்னும் போது ஜெகனி மாமன் தான் சொன்னாரு இதை வெளியே சொன்னா உனக்கு அவமானம். அவமானம் இது எங்க வெளியே சொல்ல மாட்டேன். சொல்லாத. இதுக்குன்னு ஒரு பேரு வைக்கிறேன். என்ன பேரு? என்ன பேரு? இப்ப என் பேர் என்ன? துரியோதர மன்னன். ஆமாங்க. ஆனா அவன் வச்ச பின்னால வச்ச பேர் என்ன? வணங்காமுடி சாகரன். வணங்காமுடி சாகரன். எப்பயுமே யாருக்கும் இப்படி கீழே வணிகிற மாதிரிலாம் இல்ல. ஆமாங்க. நேரானா நேரா இருக்கணும். ஆமா ஆமா. அப்ப அந்த பேரு இந்த பேரை ஏன் வச்சாரு? என்னக்கா? எப்பயுமே பாண்டவரை பார்த்தா போதும் மனுஷனுக்கு. அப்ப மாமா என்ன பண்ணுவாரு? பாண்டவரை பார்த்துட்டாவே மறந்துடுவான்னு சொல்லிட்டு மருமகனே வணங்காமுடி சாகரா என்ன வந்துட்டாங்க தேவடியா பசங்க நினைச்சுக்கோங்க. ஆமாங்க. அப்ப இருந்து ஏன் அவங்க மேல பகை? எதுக்காக பகை? என்ன காரணம்? ஆமா. அபனி பவனி 56 நாடி 56 நாட்டுக்கு நாடியோ அரசனா இருக்க வேண்டும். ஆமாங்க. இதை பற்றி எனக்கு நான் என்ன தெரிஞ்சு வச்சுங்க மகாராஜா. இதை பற்றி எனக்கு என்ன தெரியுமா? இந்த மண்ணுக்கு இதா. ஆமா. என்ன பண்ற மண்ணை தின்ற? எனக்கு நான் மண் தின்னுங்கறியா? இல்ல இல்ல எப்பவுமே இல்ல. ஏன்னா அப்பெல்லாம் சோத்துக்குலாம் தின்னுவாங்கன்னு நினச்சிருந்துருக்கோம். சில பேர் இப்பயும் சாப்பிட்றாங்க. அவங்க யாரு மகாராஜா? உங்க அம்மா சாப்பிட்டு. யாரு? உங்க அம்மா. அது உங்க அம்மா. எங்க அம்மாங்க? அம்மா உடனே பேக்கறாம சாப்பிட்டு. உங்க அம்மாவும் சாப்பிட்டு. எங்க அம்மாவும் சாப்பிட்டு. ஆமா. அப்புறமா பேர் சாப்பிட்டுங்குவாங்க. ஆமாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு நேரம் வருது. ஆமா. அந்த நேரத்துல இந்த மண்ணை பார்த்தா அப்படி சக்கரை கூட என்ன பண்ணும், வெள்ளம் என்ன பண்ணும், அப்படி கும்மு கும்மு கும்முன்னு ஒரே வாசனை. அப்படியே கொமா கொமான்னு கும்மு கும்முன்றா. சொல்லுங்க. தின்னப்பாரா கொஞ்சம் தான். காது போனவனே காதுல இப்பயே மண்ணு தின்னுது. போற உடம்புமே மண்ணு தின்னது. அது தெரியுமா? ஆமாங்க. போற உடலாம் மண்ணு தின்னுது. இது யாக்குது? என்னத்துக்கு? என்னென்ன செய்ய அனைத்து குற்றம் நன்மை தீமை. ஆமா. எத்தனோ ஆயிரம் குற்றம் செய்யற அனைத்துமே பொறுத்து பாத்து. ஆமாங்க. ஒரு மகனே ஏண்டா படிக்கிற பசங்க தானே
ஏய் ஐயா என்னடா கூத்து போறீங்க? இரு இரு அடா, நீ பருத்தி புளி குடிச்சாங்க உனக்கு என்னடா பாத்தாங்க அடிக்கிற புள்ளிங்களுக்கு போறமே இது தேவைப்பண்டா. ஞாபகமா கேட்டு போனீங்கன்னா கேள்வி கேட்டாங்கன்னா சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல புத்தி. அடிமான மார்க் போடுவாங்க. அவங்க எங்க படிக்கிறாங்க? டீச்சரை லவ் பண்ணி தரணும். நீனும் கூட பாரியா? நீ போனா அவர்தான் டீச்சர் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. கரெக்டா டீச் கொடுக்குறேன். இந்த மண்ணாகப்பட்டது ஆமாங்க. எனக்காகவே பிறந்திருக்கிறது. ஆ. இந்த மண்ணு ஆழ்வருக்கு ஆ. மன்னனா பிறந்திருக்கிறேன் ஆமா என்று ஒரே ஆசை. ஆகட்டுங்க. ஆனா எதிரியானவங்க ஆ. அவங்களுக்குன்னு நாடு கொடுத்தேன். ஆமா. என்ன நாடு? என்ன நாடு? மோதாதி ஆண்ட நாடு. ஆ. ஏச்சான் காடி காடி. சுண்ணாம்புக்கல் ஓடி ஏடி. எனக்கு உதவாத ஒரு காடு. ஆகட்டுங்க. அந்த காட்டை கொடுத்த மாதிரி ஆ. அவங்க என்ன பண்ணாங்க? என்னது? வாழக்கூடாதுன்னு கொடுத்தன காடு. ஆ. அது ஒரு பெரிய பட்டணமாக்கி ஆ. 56 நாட்டிலும் ஆ. இருக்கக்கூடிய ஆ. அரசர்களை வரவழைத்து ஆமா. யாரும் செய்யாத ஆ. ராஜசூய யாகம். ஆ. 37 யாகத்துல சிறந்த யாகம் ராஜசூய யாகம். ஆகட்டுங்க. அந்த யாகத்தை செய்து ஆ. 56 நாட்டு இளவரசர் அமர்ந்திருக்க சபை ஆமா. நான் பேரரசன் பெரியப்ப பிள்ளை ஆ. என்று என்னை பார்க்கிறேன். ஆகட்டுங்க. மரியாதை கொடுக்கல. ஆமா. எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க. ஆ. என்னைய அவமானப்படுத்தினார். ஆமா. உலகத்துல நம்மளை மதிக்காதவங்க யாருமே இருக்கக்கூடாது உண்மைதாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஆ. ஜகனி மாமன் ஆ. நான் ஒண்ணு ஆ. அண்ணன் கர்ணன் ஆமா. தம்பி துச்சோதரன் ஆகட்டுங்க. நாங்க ஏதோ ஒண்ணு பேசினால் 4 பேர் சேரும். ஆமா. எது பேசினாலும் ஆ. 4 பேர் சேரும். ஆ. இந்த 4 பேர் சேர்ந்து ஆ. இந்த பாண்டவர் நம்மளை மதிக்கவில்லை, ஆமாங்க. மதியாதவர் நாட்டிலே இருக்கக்கூடாது. ஆமா. அப்ப என்ன பண்ணும்? என்னது? ஐவரும் பாஞ்சாலி ஓடி ஆ. அசினாபுரம் வரவழைத்து ஆமா. என்ன செஞ்சிருக்கிறேன்? என்னது? மதியாதவர் நாட்டில் இருக்கக்கூடாது ஆமாங்க. என்று சொல்லி ஆ. ஐவரம் பாஞ்சாலி ஓடி ஆ. அசினாபுரம் வரவழைத்து ஆமா. சூது என்று சொல்லக்கூடிய ஆ. சூதினால் பகடையாடி ஆமா. நாடு நகரம் ஆ. உப்பச்சட்டி ஆ. மரவோடி ஆ. பண்டாரம் ஆ. சாணாதி ஆ. சாணைகள் ஆ. அனைத்தும் ஆமா. அவங்களை தோற்கச் செய்து ஆகட்டுங்க. சகனி மாமன் எனு பக்கம் ஆ. தருமனே கரத்தால் எடுத்த பாசுகால ஆடணும். அவன் பக்கம் ஆ. தருமனே ஆடணும். ஆமா. இந்த சூதாடந்த ஆ. ஆடிய அனைத்துமே தோத்து ஆ. ஒண்டிக்கால நிக்க நேரம். ஆமா. ஆனா என் தம்பி என்ன பண்ணான்? ஆ. இவங்க எங்களை அவமானப்படுத்துறாங்க. ஆமா. இந்த 56 நாட்டு இளவரசர் அமர்ந்திருக்க அரசபையில் ஆ. தருமம் கட்சிய மனைவி பாஞ்சாலியை தோத்துட்டான். ஆமாங்க. என்னாத்துல ஆ. சூதாட்டத்துல ஆமாங்க. சூதாட்டத்துல தோத்துட்டானா பாஞ்சாலி யாருக்கு சொந்தம்? ஆ. எங்களுக்கு தான். ஆமாங்க. எங்க தம்பிக்கு என்ன கட்டளை? என்னது? பாஞ்சாலி நம்ம தாய் காந்தாரி இடத்துல இருக்கிறான். ஆ. போயிட்டு மரியாதையா கூப்பிடு. ஆமா. வந்தா பாரு. ஆ. வல்லனா அவரது 60 மாறு கூந்துரு. ஆ. அந்த கூந்துரை புடிச்சு இழுக்கணும். இழுத்துன்னு வா. அப்ப நீ சொன்ன பாரு. ஆமாங்க. அதே போல ஆ. மரியாதையா கூப்பிட்டு வரல ஆ. வராத உடனே ஆ. 60 மாறு கூந்துரை பிடித்து ஆ. 56 நாட்டிலே இருக்கக்கூடிய ஆ. தெரு வீதியிலையும் ஆ. தர இழுத்து வந்து ஆமாங்க. நாங்க செய்தது குற்றம். ஆமா. தரும கையால் பாசக்காய் எடுத்து ஆடியது ஆ. குற்றம். ஆகட்டுங்க. குற்றம் செய்தவருக்கு குலமத்தால் தண்டனை உண்டு. ஆமாங்க. என்ன தண்டனை கொடுத்தோம்? என்னது? 12 வருஷம் காட்டிலும் ஆ. ஓராண்டு அஞ்ஞானவாச நாட்டிலும் ஆ. 13 கழித்து வந்தால் ஆ. நாடு கொடுப்பேன் என்று கட்டளையிட்டு ஆமாங்க. காட்டுக்கு ஓட்டுகிறார். ஆகட்டுங்க. அவங்க காட்டுக்கு போயிட்டாங்க. ஆமா. அவன் காட்டுக்கு போயிட்டாலும் ஆ. எங்களுக்கு புளிங்க எத்தனை கேட்டா எத்தனை மகாராஜா? 60 புளிங்க. ஆமாங்க. அவ்வளோ 60. 60 புளிங்க. ஆ.
அந்த 60 புள்ளிங்களுக்கும் ஆ, தலைப்பிள்ளையா இருக்கக்கூடிய ஆ, 8 லட்சணம் பொருந்திய ஆ, லக்ன குமாரனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு ஒரு ஆசை. ஆகட்டுங்க. எப்படா நான் கல்யாணம் பண்ணணும். ஒரு தாய் தோப்பனா ஒரு பிள்ளைய பெத்தா ஆ, புள்ள வாய் திறந்து கேட்காத்துக்கமா என்ன செய்யறது கல்யாணம். ஆமா. ஒரு ஊர் கட்டி வைக்கும். ஆமாங்க. ஆனா பெத்த பிள்ளைங்க பெத்தவங்களை பாக்குறது ஆ, அந்த காலத்துல குழந்தைக்கு மேலா இருக்கக்கூடியவர் ஆ, கண் கலங்காம அடுத்தவங்க ஊத்தான போய் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாத அவங்க பாதுகாக்கணும். ஆ, இப்ப ரெண்டுமே கெட்டு நிக்குது. ஆமா ஆமா. அதான் சொன்னா வச்சுக்க போறாங்களா? இல்ல. அது ஆகிறத ஆ, கல்யாணம் பண்ணணும்னா யாரைய பார்க்கணும்? ஆ, பெண்ணு பார்க்கணும். நம்மளுக்கு தெரியாது. ஆமா. இந்த 56 நாட்டில் இருக்க இளவரசர் எனக்கு கப்பப்பணம் கட்டக்கூடியவர். ஆமாங்க. எனக்கு அடியாட்கள். ஆ, இவன் கிட்ட நான் போய் பொண்ணு கேட்ட மரியாதைக்குமா? மரியாதை கிடையாது. மாமன் இது கைடா வச்சுக்கோ. ஆமா ஆமா. எங்க போய் பொண்ணு பார்க்கலாம்னா ஆ, அவர் சொன்னாருன்னு வச்சுக்கோ. ஆமாங்க. அது கரெக்டா ஆகட்டுங்க. அதை பார்க்கணும். ஆ, சீக்கிரம் ஒரு சென்று ஆமனை கூட்டு நடு ஒரு தெய்வம் கூட்டு வாங்க. அக்காலாகி. ஆமாங்க.